பொய் வழக்குகள் போடக்கூடாது. மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்த 2 தீர்ப்பை இந்த இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதாவது ஒரு மகளையே அப்பா கெடுத்துட்டாருன்னு மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. முன்ஜாமீன் இங்கே நீதிமன்றத்திலே வருகிறது. அந்த வழக்கிலே மாண்புமிகு நீதிபதி அவர்களிடம் வந்த பொழுது அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த குழந்தையை கூப்பிட்டு தனியாக கேட்போமே அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த குழந்தை சொல்லுது, மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ, என் அப்பா ரொம்ப நல்லவர், எதுவுமே என்ன செய்யலை அப்படின்னு சொன்னோடனே அது நீதிமன்றம் இன்னும் உன்னிப்பாக கவனிக்கிறது. அவங்களுக்குள்ள ஏற்கனவே மனஸ்தாபம், சண்டை, குழந்தை யாரிடம் ஒப்படைப்பது என்ற பிரச்சனை, இதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு பொய் வழக்கை அந்த இடத்திலே போட்டு வந்தார்கள். நீதிபதி என்ன செய்தார்கள் சொன்னா, மாண்புமிகு நீதியரசர் முன்ஜாமீனுக்கு தான் வந்திருந்தாங்க பெயில் கேட்டு. ஆனா நீதிபதி வழக்கையே க்ளோஸ் பண்ணி விடுதலை செய்து அந்த பெண்மணி மீது பிரிவு 22 கீழ் வழக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. அப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகள் நம் நாட்டிலே இருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.